இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். DJIலேருந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. என்னென்னு பார்ப்போமா அதுதான் DJI Pocket 2. ஒரு கிம்பிள் கேமரா அது. பாக்கெட் சைஸில் இருக்கிற கேமரா. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த DJI Pocket 2 கிரியேட்டர் காம்போவை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கிரியேட்டர் காம்போக்கும் ஜென்ரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட்டர் காம்போவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வைட் ஆங்கிள் லென்ஸு, அப்புறம் மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவரு, தென் கேபிள், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ஆக்சசரிஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது நான் இட்டாலியில் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு பெரிய ப்ராடக்ட் இது தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி தரத்தை ஏற்றலாங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see இது எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சாரி. ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் அதை எப்படி யூஸ் பண்ணணும், SD கார்டு எங்கே போடணும், பவர் பட்டன் எங்கே இருக்குது, அப்புறம் கேபிள்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட அந்த DJI Pocket ஃபுல் கேமரா. இதுதான். இதை சைடில் வச்சுருவோம், எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு. இதை நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது இதுக்குள்ளலாம் ஒன்றா பார்ப்போம். அதை அட்டாச் பண்ணுற இது இருக்குது. நெக்ஸ்ட் சிலிக்கான் ஜெல், இது ஒரு மாஷெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு இருக்குது, ரிசீவரில் வைக்கிற விண்ட்ஷீல்டு இருக்குது. நெக்ஸ்ட் இது டைப் சி கனெக்டர். இது ஒரு மவுண்ட் மாதிரி எதுவும் இருக்குது. இது வைட் ஆங்கிள் லென்ஸ். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது லைட்னிங் கனெக்டர். நெக்ஸ்ட் ஒரு கேபிள் இருக்குது, ஒரு ரோப் இருக்குது. தென் ஒரு கேபிள் இருக்குது, டைப் சி, USB to டைப் சி, டியூவல் டைப் சி இருக்குது. சரிங்களா, USB to டியூவல் டைப் சி இருக்குது. தென் இந்த பாக்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரிசீவர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பவர் பேங்க், ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி உள்ள ஒரு திங் ஃபார் திஸ். அப்புறம் ஒரு ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது, ஸ்டாண்ட் மாதிரி சின்ன ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது. இதுதான் பாக்ஸில் வர்றது. இது கிரியேட்டர் எடிஷனால் இவ்வளோ இருக்குது. இது நார்மல் எடிஷனாக இருந்தால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் இருக்கும். பாக்ஸ் தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம DJI எடுப்போம். Pocket 2. Pocket 1 ஃபஸ்ட் டைம் வாங்காதான் நினச்சிட்டு இருந்தோம் இந்தியா இருக்கும் போதே. பட் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு நம்ம கடைசியில் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம Pocket 2 இப்போ தான் வாங்குகிறோம். இதுதான் அந்த Pocket 2 ஹேண்டியாக வித் இதுதான் அந்த கேஸ். இந்த கேஸ் இதுதான். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம்.
இருக்கிறது கூட தெரில நம்மளுக்கு, அதான் உண்மை. கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஃபிட்டிங்கு. எஸ், வந்துருச்சு. இதுதான் பாக்கெட் 2. அந்த கேஸ் இதுதான், நல்ல திக்கான ஒரு டஃப்பான கேஸ் இதுதான். சூப்பராக இருக்குது கேஸே. ஹார்டாக மேலே எங்கெங்கெல்லாம் குஷனிங் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் சேஃப்கார்டு குஷனிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்கெட். டிஸ்பிளே திங்கோட சேர்ந்து வருது. போனதில் 1 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 2 பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த லைட்னிங், அந்த டைப் சி ஒரு லைட்னிங்கோட யூஎஸ்பி அதெல்லாம் வச்சு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடில் ஃபோனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது. குட். இப்போது இதெல்லாம் ஃபோனை பிரித்து பார்ப்போம். இதுதான் அந்த விண்ட்ஷீல்டு. இந்த விண்ட்ஷீல்டு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் வைக்கிறதுக்கு, இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஃபிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஏரு, இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் இந்த விண்ட்ஷீல்டு. இதை தூக்கி இதில் ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அந்த ஏர் நாய்ஸ், எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ அது இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சின்ன பேட்ரி மாதிரியும் கூட செயல்படும். கீழே ட்ரைபாட் மவுண்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம். அப்படி இதை எடுத்துட்டு எடுக்கணுமா என்னது, ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு. இப்போது வச்சு பார்த்துருவோமா, இருக்கட்டும். அப்படி ஓகே. இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். அதை கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணி தான் மாட்டணும்னு நினைக்கிறேன். ஐயா, இதை ரிமூவ் பண்ண முடியுது. எஸ், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மவுண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்படி ஆட் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி கெப்பாசிட்டியும் வந்துடும். ஓகே. அதே மாதிரி இதை வந்து மவுண்ட்டில் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு, இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு before attaching the DJI Pocket, do it on handle DJI Pocket, pull down the release latch handle. ஓகே, திக்காக தான் இருக்குது. இது இப்படி சார்ஜும் பண்ணிக்கலாம் நம்ம. இது நல்லா டைட்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு அவர் தான் வந்தது. சரிங்களா? ஸோ திருப்பி நம்ம அதை போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டிஜேயில் இருக்கிறது இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அந்த கேபிள்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு, லைட்னிங், ஜாயினிங். இதுதான் அந்த ஜாய்ஸ்டிக். இது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கேமராவோட ஆக்ஷன், ஏன்னா இது வந்து கேமரா கம் கிம்பிள் தானே. ஜஸ்ட்டு வந்து இது கிம்பிள் மட்டும் கிடையாது, கேமராவும் கிடையாது. இது வந்து கிம்பிள் கம் கேமரா. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜாய்ஸ்டிக் மூலயமா இதை அட்டாச் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். அப்படி ஸோ இன்னும் வர இதில் வந்து நம்ம நிறைய இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ இது தான்.
அண்ட் இதுதான் வந்து ஆஸ்மோ பாக்கெட் 2ல் கிரியேட்டர் எடிஷனில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸுமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நானும் விக்னேஷ். நன்றி.